சென்னை அருகே வரதட்சணை கொடுமையால் திருமணமான 1.25 வருடத்தில் இளம்பெண் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பெண் பேசிய உருக்கமான ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த வரதராஜபுரத்தைச் சேர்ந்தவர் சுனிதா தேவி. கணவர் இறந்த நிலையில் 2 மகள்கள், ஒரு மகனுடன் வாழ்ந்து வருகிறார். இதில் 22 வயது ஸ்டெஃபி மெட்டில்டா ஐடி நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் பணியாற்றி வந்துள்ளார். மாடலிங் துறையில் ஆர்வமுடையவர். தனியார் அமைப்பு நடத்திய அழகி போட்டியில் கலந்து கொண்டு மிஸ் சென்னை பட்டம் வென்றதாகவும் கூறப்படுகிறது. சுனிதா தேவி வீட்டில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 28 வயது ராஜ்மோகன் என்பவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வாடகைக்கு குடிவந்துள்ளார். ஸ்டெஃபி மெட்டில்டா கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போதிலிருந்தே வாடகைக்கு குடிவந்த ராஜ்மோகனை காதலித்து வந்துள்ளார். இவர்களது காதல் விவகாரம் சுனிதா தேவிக்கு தெரிய வந்துள்ளது. இருவரும் வேறு சமூகம் என்பதால் இரு தரப்பிலும் பலத்த எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. ஒரு கட்டத்தில் மகள் விருப்பப்பட்டவரை திருமணம் செய்து வைக்க சுனிதா தேவி சம்மதம் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ராஜ்மோகனின் சொந்த ஊரான சிவகங்கையில் திருமணம் நடைபெற்றுள்ளது. மகளுக்கு 40 சவர நகை, மாப்பிள்ளைக்கு 5 சவர நகை என 45 சவர நகை, 2.5 லட்சம் ரொக்கம் கொடுத்து சுனிதா தேவி திருமணம் செய்து வைத்துள்ளார். பின்னர் மீனம்பாக்கத்தில் 5 லட்சம் ரூபாய் செலவில் திருமண வரவேற்பும் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் திருமணமான 3 மாதத்திலிருந்து ஸ்டெஃபி மெட்டில்டா சமூகம் குறித்து ராஜ்மோகன் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. ராஜ்மோகன் குடும்பத்தினரின் வழக்கப்படி செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்தும் தொடர்ந்து ஸ்டெஃபியை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி ஸ்டெஃபிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. அதன் பிறகும் டார்ச்சர் தொடர்ந்துள்ளது. இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான ஸ்டெஃபி தாய் மற்றும் குடும்பத்தினரிடம் தெரிவித்த போது அவர்கள் அரவணைத்தாலும் நீயே தேடிக்கொண்ட வாழ்க்கை என கூறியுள்ளனர். இதனால் தன் தோழி ஷம்ரீன் என்பவருக்கு வாய்ஸ் மெசேஜ் மூலம் தனக்கு ஏற்படும் துன்பம், வரதட்சணை கொடுமை, மன உளைச்சல் ஏற்படுத்தி விவரங்களை பேசி அனுப்பியுள்ளார். இப்போ கூட நாளைக்கு இந்த அம்மா வீட்டுல இருந்து குழந்தைய தூக்கிட்டு அந்த 5ஆவது மாசம் வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ கூட குழந்தைக்கு நீங்க இவ்வளோ சவரம் போடுங்க, அவ்வளோ சவரம் போடுங்கன்னு கேட்கறது. எங்க அம்மா வேற வழியே இல்லாம எங்க அம்மா நகையை அடமானம் வச்சு அந்த வர காசு பிள்ளைக்கு வாங்கி அப்படிதான் செய்யறாங்க. அதுலயும் நீங்க தொட்டில் வாங்கி கொடுங்க, நீங்க இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்கன்னு அப்படியே வாழ விட்டு கேட்கறது. எங்க அம்மா எல்லாமே பொண்ணு கஷ்டப்படக்கூடாது எவ்வளவோ செய்யறாங்க தெரியுமா. எனக்கு சுத்தமா முடியல. நாளைக்கு எங்க அம்மா என் லைஃப்ல இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. இப்ப கூட எங்க அண்ணன் என்ன ரொம்ப கேவலமா திட்டுவான். நீ தானே போன, நான் ஒத்துக்குறேன், நான் போனேன், அந்த பையனை நல்லா பார்த்துப்பான்னு நினைச்சுதான் நான் போனேன். ஆனா இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியலையே. எனக்கு இதெல்லாம் முன்னாடி நீ சொல்லியிருந்தா நான் சத்தியமா நான் நின்றுக்க மாட்டேனே. அவன் முன்னாடி நடிச்சாங்களே, இதுதான் நானும் எங்க அம்மா புலம்புறது. உன் வாழ்க்கையை நீதான் தீர்மானிக்க வேண்டும். பிடிக்கவில்லை என்றால் குழந்தையை வளர்ப்பதில் கவனம் செலுத்துமாறும் தவறான முடிவுக்கு செல்ல வேண்டாம் என ஷம்ரீன் அறிவுரை கூறியுள்ளார். ஸ்டெஃபி, எனக்கு தெரியல, நான் உன் லைஃப் டிசைட் பண்ணும் போதே நான் உன்கிட்ட சொன்னேன் இது கரெக்டா இருக்காது. இப்போ நான் உன்னை திட்டுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. நடக்கிறது நடந்துருச்சு, அவ்வளவுதான். நான் இதை சொல்லாம கூட எனக்கு தெரியல. உனக்கு ஒண்ணு பிடிக்கல, உன் லைஃப்ல அது நல்லா இருக்காதுன்னா விட்டு வந்துரு. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத. உன் சொந்தக்காரங்க என்ன பேசினாலும் ஃபீல் பண்ணாத. ஏன்னா கஷ்டப்பட பொறுத்து நீ. ஒருத்தவங்க கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு அவங்க இல்லாம கஷ்டப்பட்டுடலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ அவங்க கூட இருந்து உன் பாப்பாவையும் பார்த்துக்காம நீனும் ரோடா போய் உட்காந்துருக்கலாம். லாஜிக்கே இல்லை. அவங்களை விட்டு வந்துட்டு நீ உன் லைஃப் இது, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொன்னாலே முடிஞ்சிருச்சு. நீ ஏர்ன் பண்ற, அவங்கள விட நீ நல்லாவே ஏர்ன் பண்ற. உன்னால உன்னை பார்த்துக்க முடியும், உன் குழந்தைய பார்த்துக்க முடியும், அவ்வளவுதான். அவங்க கூட இருந்து அவங்க கஷ்டம் கொடுக்கறதுல நீ குழந்தையும் பார்த்துக்காம விட்டுறாத. வெளியில வரத்தான் வந்துரு. அம்மாவே இவ்வளவு சொல்லும் போது அப்பா நீ எவ்வளவு ஃபேஸ் பண்றது உனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் தப்பா சூஸ் பண்ண எதுவுமே நினைக்காத. லைஃப்ல எல்லாருமே அடிப்பட்டு தான் திருந்துவோம். ஒரு சிலவங்க கல்யாணம் போகாத முன்னாடி திருந்துவாங்க, ஒரு சிலவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் திருந்துறாங்க. அவ்வளவுதான் விஷயம், தவிர வேற எதுவுமே கிடையாது. ஒருத்தர் என்னைக்கு டௌரிய பேஸ் பண்ணி வாழ்க்கை தான் முடிவு எடுத்துட்டானோ அவன் கண்டிப்பா ஒன்று நல்லா பார்த்துக்க மாட்டான். அதனால அவனை டார்ச்சர் பண்ணவும் ரெடியா தான் இருப்பான். நீ டிசைட் பண்றதுதான் உன் லைஃப். எவ்வளோ பேர் தனியா வாழ்க்கையை வாழ்றாங்களே, இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது.
உன் சொந்தக்காரங்க 1000 நீ நல்லா இருந்தாலும் பேசதான் போறாங்க, நல்லா இருந்தாலும் பேசதான் போறாங்க. உனக்கு கூட இருந்து கஷ்டப்படுறது ரொம்ப வலிக்குதுன்னா தூரமா இருந்து சந்தோஷமா இருந்துரு, அவ்வளவுதான். இதை நல்லா யோசிச்சுக்கோ. இந்நிலையில் 3ஆம் தேதி ஸ்டெஃபி வீட்டில் மயங்கி கிடப்பதாக ராஜ்மோகன் தம்பி கார்த்திக் ராஜா செல்போனிலிருந்து ஸ்டெஃபி சகோதரர் டார்வினுக்கு தகவல் தெரிவித்து இணைப்பை துண்டித்துள்ளார். பதறிய ஸ்டெஃபி குடும்பத்தினர் நேரில் சென்று பார்த்தபோது உடல் முழுவதும் நீலம் பூத்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்ததால் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றுள்ளனர். ஏற்கனவே ஸ்டெஃபி மெட்டில்டா உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். இதனால் ஸ்டெஃபி சகோதரர் டார்வின் மணிமங்கலம் போலீசில் ஸ்டெஃபியின் கணவர் ராஜ்மோகன், அவரின் தம்பி கார்த்திக் ராஜா, மாமனார் திருஞானம், மாமியார் சசிகலா ஆகியோர் மீது புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த மணிமங்கலம் போலீசார் ஸ்டெஃபியின் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். அதில் ஸ்டெஃபியின் தலை மற்றும் உடலில் காயங்கள் இருந்ததும் தெரிய வந்தது. கல்யாணத்துக்கே 100 பவுன் நகையும் 40 லட்சம் ரூபாய் கார், ஃபார்ச்சுனர் கார்ன்ற மாதிரி கேட்டாங்க. எங்களால் அவ்வளோலாம் கிடையாது, எனக்கு கணவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் 45 பவுன், 40 பவுன் என் பொண்ணுக்கு, 5 பவுன் என் அந்த பையனுக்கும் போட்டேன். நகை போட்டு நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா செலவும் அவங்க ஊர்லேயே அவங்களுக்கு நிறைய சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். பைக்கு, ஃபோட்டோஷூட்டுக்கு காசு, வீட்டு பொருட்கள், ஃபர்னிச்சரு, அந்த வீட்டோட ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே நிறைய வாங்கி கொடுத்துருக்குறேன். பொண்ணுக்கு வெள்ளி சாமான், பித்தள் சாமான், வெங்கல சாமான் எல்லாம் அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே நல்லாவே செஞ்சுட்டு இருந்தேன் சார். அதையும் பார்த்தாம அப்பப்போ என்கிட்ட காசு கேட்டுனே இருப்பாங்க. எங்கள் ஊரில் இப்படி அப்பாவுக்கு காசு வேணும், அம்மாவுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அவளோட ஃபோனெல்லாம் நோண்டி பார்க்குறப்போ இவ்வளோ டவுரி டார்ச்சர் எல்லாருமே 4 பேருமே சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஒரு மாதிரி தப்பான ஹராஸ்மெண்ட் எல்லாம் அவங்க தம்பி அவங்கெல்லாம் பண்ணியிருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்கு நான் இதில் இன்வெஸ்டிகேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கிற போலீஸு, ஆர்டிஓ யாராக இருந்தாலுமே எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஸ் எங்கள் தங்கச்சிக்கு வாங்கி கொடுங்க. மேலும் சம்பவம் நடைபெற்ற அறையிலிருந்து ஒரு ரசாயன பாட்டிலை ராஜ்மோகன் தம்பி கார்த்திக் ராஜா எடுத்து வெளியில் வீசச் சொன்னதாக அங்கிருந்த ஒருவர் தெரிவித்துள்ளார். வீட்டுக்கு போடா, ஃபோன் எடுத்துட்டு வரா, ஃபோன் எடுத்துட்டு வீட்டை போட்டு வரா, ஒரு பாட்டில் இருக்குண்டா எடுத்து போட்டுறா அப்படின்னு. அதுதான் சொன்னேன். பாட்டில் பண்ணியிருக்கான், அதான் பாட்டிலும் தனியாக சொன்னான்ல, பாட்டில் எடுத்து போட்டு வந்துடா. என்ன கேட்டால் அது வண்டி ஆயில் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் எடுத்து போட்டு கேஷுவலாக தூக்கி போட்டு நான் வந்துட்டேன். இதனால் மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் ஸ்டெஃபி மெட்டில்டா உடலில் காயங்கள் இருந்ததாலும் அவர் பேசிய ஆடியோ போன்ற ஆதாரங்களை கொண்டு ராஜ்மோகனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருமணமாகி 1.25 வருடங்கள் மட்டுமே ஆவதால் கோட்டாட்சியர் விசாரணைக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கல்லூரி படிக்கும் போதே வீட்டில் வாடகைக்கு வந்த நபரை காதலித்து பின்னர் திருமணம் செய்தவர் திருமணமான 1.25 வருடத்தில் வரதட்சணை கொடுமைக்கு ஆளாகி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.